ஒரு அழகான கிராமத்துல பாட்டி தாத்தா 2 பேரும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மக இருந்தாங்க. அவங்க மக ஊர்ல இருந்து தன்னோட குழந்தைய விடுமுறைக்கு விட்டுட்டு வரலான்னு வந்தாங்க. அந்த தாத்தா எப்பவுமே சோகமா இருக்கிறத அந்த பொண்ணு கண்ணுல பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா. அடடே, வாங்க வாங்க கண்ணா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியாமா? உன்னைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஊருக்கு போனா திருப்பி தாத்தாவை பார்க்க வரவே மாட்டேங்கிற. தாத்தாவும் பாட்டியும் இங்கே இருக்கணும், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்போ போன எப்போ வர பாரு. நல்லா சாப்பிட்றியா இல்லையாடாமா? உடம்புல எப்படி இழைச்சி போச்சு பாரு. பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுமா. தள்ளுங்க, என்னோட பேத்தியை நான் பார்க்குறேன். என் செல்லமே, என் செல்ல பேத்தியே, எப்படி கண்ணா இருக்கிற? உன்னைய பார்த்தே ரொம்ப வருஷம் ஆக போகுது. லீவுக்கு வருவே இல்லை. இப்போ தாத்தா பாட்டியை பார்க்க வரதே இல்லை. நாங்களா தனியாக இருக்கிற மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. பாட்டி தாத்தா, இனிமேல் எல்லா லீவுக்கும் நான் இங்கே வந்துடுவேன். என்ன நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு 2 மாதத்துக்கு லீவு தான். எங்கம்மா இவங்க அப்பாவுக்கு வேலைன்ட்டே சுற்றிக்கிட்டு இருக்காரு. இவளும் படிப்புன்னு சுற்றிட்டு இருக்கிறா. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. எதில் இங்கே வந்து பார்க்குறது சொல்லுங்கள். இனிமேல் கரெக்டாக லீவ் அப்போ உங்கள்கிட்ட கொண்டு வந்து விட்டுறேன். நீங்களே உங்கள் பேத்தியை பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்கள் பேத்தியை பேசாட்டு எங்ககிட்டே கொடுத்துட்டு போயிருங்க. நீங்கள் 2 பேரும் தனியாக இருந்துக்கோங்க. எங்கள் பேத்தியோடு நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறோம். இவ இல்லாததான் இந்த வாழ்க்கையே ஒரு குறையாக இருக்குது எனக்கு. சரி, நீங்கள் எல்லாம் பேசிகிட்ருங்க. நான் போய் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் உக்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிளம்பி போயிட்டாரு. அம்மா, என்னாச்சுமா? அப்பா இப்படி போகிறாரு? எப்போ இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி போக மாட்டாரே. அவர் பேத்தி வந்துட்டா போதும் அந்த துள்ளுவாரு. இன்னைக்கு எதுவுமே பேசாமல் போகிறாரு. என்னாச்சுமா? எதனால இவர் இப்படி சோகமாக இருக்காரு? எது காசு பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நான் கூட தரேன். எங்கம்மா, இன்னும் ஒரு 4-5 மாசத்துல மாடு வேற வாங்கணும். அதுக்கான பணமே கிடையாது. அதனால வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்தை விற்கலான்னு முடிவு பண்ணோம். அதுல இருந்தே இவர் மூஞ்சி இப்படியே தான் சுருங்கி கிடக்குது. என்னம்மா பண்ணுறது? மாடு வாங்கணும்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்து 2 லட்சத்து வச்சுட்டு தானே வாங்க முடியும். நம்ம சும்மா இதெல்லாம் வாங்கிட முடியுமா? அதுக்கு தான் அந்த தோட்டத்தை விற்கிறதுக்கு ஆள் பார்க்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யாரும் வாங்கின பாடு இல்லை. இன்னும் கிட்டத்தட்ட வாங்குற இதுக்கு வந்துட்டாங்க. தோட்டம் கையை விட்டு போக போதேன்னு மனசு ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்காரு. அந்த தோட்டத்தை பார்க்கவே அவருக்கு மனசே வரல. அந்த அளவுக்கு அவர் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. பாவம் பாட்டி தாத்தா, என்னம்மா பண்ணுறது? அவ்வளோ பணம்னாலும் என்னாலையும் தர முடியாது. ஏதோ 10-20னா கூட நான் கொடுத்துருவேன். அவ்வளோ பணம் இருந்தால் நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன் சொல்லுங்க. சரிம்மா, இவளை வச்சு பார்த்துக்கங்க. நான் இன்னும் 2 மாதம் கழிச்சு வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா. தாத்தா என்கிட்ட எப்போவுமே எவ்வளோ சந்தோஷமாக பேசி விளையாடுவீங்க. இப்போ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் தாத்தா, வாங்க நம்ம விளையாடலாம். நம்ம ஜாலியாக ஏதாவது ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடலாமா? நீங்கள் ஒளிஞ்சுக்கோங்க, நான் போய் கண்டுபிடிக்கிறேன் உங்களை. இல்லடா கண்ணா, தாக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை. இன்னொரு நாள் விளாட்லாம். என்ன நிச்சயம் இன்னொரு நாள் விளாட்லாம். இப்போ தாத்தாவை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க விடுறியா? நான் கொஞ்ச நேரம் தூங்கினா எனக்கு கொஞ்சம் மனசு சரியாகும். சரிங்க தாத்தா, நான் இதுக்கு மேலே உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன, உங்களுக்கு நாங்களாம் இருக்கோம்ல, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் எந்திரிச்சு அவங்க தோட்டத்தை பார்க்கலான்னு கிளம்பி போனா. இதை பார்த்தியாம்மா? இதுதான் உங்கள் தாத்தாவோட தோட்டம். இந்த தோட்டத்தை தான் விற்க போகிறோம். இதுக்காக தான் உங்கள் தாத்தா ரொம்ப மூஞ்சியை தூக்கிக்கிட்டு இருக்கிறாரு. நீயே பார்த்தேல, அவரை மூஞ்சியை பார்க்க முடியுதாம்மா? அவரை இப்படி பார்க்கவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிம்மதியாக சாப்பிட்றது கூட இல்லைம்மா. பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாட்டி, எனக்கு ஒரு ஐடியா வருது. நீங்கள் எனக்கு இந்த விதைகள்லாம் வாங்கி கொடுங்க. இப்போதைக்கு இந்த தோட்டத்தை நம்ம யார்கிட்டையும் கொடுக்க வேணாம். இந்த விதைகள் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா? என்னம்மா சொல்கிற? விதையெல்லாம் உனக்கு எதுக்கு? பாட்டி, தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி, அப்புறம் கத்திரிக்காய் செடி, பூசணி செடி, இதெல்லாம் நம்ம வச்சோம்னா நல்ல நமக்கு வியாபாரம் ஆகும். இதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணலாம். அந்த பாட்டியும் அந்த பொண்ணுக்கு தேவையான விதையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த செடியெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சது. அடடே கண்ணா, நீ போட்ட செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருச்சு பாருமா. சூப்பராக வளர்ந்துருக்குது. இதெல்லாம் நல்லா வளர்ந்துச்சுன்னா நல்ல வியாபாரம் தெரியுமா? நீ நல்ல யோசனையை கொடுத்துருக்கம்மா. நிச்சயம் நமக்கு இது கை கொடுக்கணும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் தாத்தாட்டி இதை பற்றி நான் சொல்லட்டுமா? ஐயோ பாட்டி, இப்பெல்லாம் எதை பற்றி சொல்லாதீங்க. இது நல்லா வளர்ந்து காய்கறிலாம் கொடுக்க ஆரம்பிக்கும்ல, அப்போ நம்ம தாத்தா கிட்ட சொல்லிக்கலாம். அப்போதான் தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா பாட்டி? அந்த தோட்டத்தை ஃபுல்லாக அவன் நல்லா சுற்றி காட்டிட்டு இருந்தான் அந்த பாட்டிக்கு.
பாட்டி இங்க பாத்தீங்களா, இதுதான் பூசணி கொடி. இதுலயும் நல்ல பூ பூத்திருக்கு பாருங்க. சீக்கிரமே காய் வந்துரும் பாருங்களே. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம வச்சது இது நல்லா வளர போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணு, நான் கூட இதை பற்றி யோசிக்கல. ஆனால் உன்னோட மூளை இருக்கே ரொம்ப அற்புதமான மூளையாக இருக்குது. எப்படிம்மா உனக்கு மட்டும் இப்படிலாம் யோசிக்க தோணுது? ரொம்ப ரொம்ப நல்ல யோசனையை நீ சொல்லியிருக்கிற. இதையெல்லாம் நம்ம வரிசையாக வச்சு அறுவடை பண்ண ஆரம்பித்தோம்னா உங்கள் தாத்தாவோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிரும்மா. பாட்டி நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. சீக்கிரமே தாத்தாக்கான காசை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். என்ன? சரி சரி வாங்க, வீட்டுக்கு போய் தாத்தா என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு வருவோம். பாவம் பாட்டி தாத்தா, அவர் பாருங்க பாய கூட விரிக்காம எப்படி தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு. சுயநிலவே இல்லாம தூங்குறாரு. அவ்வளோ மன வருத்தத்தில் இருக்கிறாரு. பாவமா இருக்கு எனக்கு பார்க்கவே. தாத்தா சாப்பிட்டாங்களா இல்லையா பாட்டி? சாப்பிடலன்னா எழுப்பி சாப்பாடு கொடுங்க பாவம். இல்லைம்மா, அவர் இப்போ தான் கொஞ்சம் கஞ்சி சாதம் சாப்பிட்டாரு. விடு, நம்ம பார்த்துக்கலாம். வா, நம்ம போய் நமக்கான சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த பாட்டியும் அந்த பொண்ணும் அவங்களுக்கான சாப்பாடை சாப்பிட போனாங்க. இப்படியே கொஞ்ச நாளும் ஆச்சு. அந்த செடியெல்லாம் காய் காய்க்கவும் ஆரம்பிச்சது. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட அந்த தோட்டத்துக்கு போய் பார்த்தாங்க. கண்ணா, காயெல்லாம் எப்படி வந்திருக்குது பாரு. அங்கிட்டு பாரு, தக்காளிலாம் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது. இங்கிட்டு பாரு, அந்த கத்திரிக்காய் எவ்வளோ நீளமாக நல்லா அழகா வந்திருக்குது. இல்லை, உன்னோட கைவண்ணமே கைவண்ணம். இந்த சைடு வெண்டைக்காவும் சூப்பராக இருக்கு. பாட்டி நான் தான் சொன்னேன்ல, நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும்னு. நம்ம எப்போயாவது கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம மூளையை யோசிக்கணும் பாட்டி. எப்படி பண்ணால் நம்ம நல்லா வருவோம்னு யோசிக்கணும். அதை அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. நம்ம மூளையை யோசித்து நல்லா சிந்திச்சு செயல்படுறப்ப நம்ம கஷ்டம் எல்லாம் போகிற அளவுக்கு நம்மளால் வளர்ந்து காட்ட முடியும். இப்போ பார்த்தீங்கல்ல, இந்த காய்கறிலாம் வச்சாச்சு. இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இதை தினமும் அறுவடை பண்ணி நீங்களே விற்றீங்கன்னா எவ்வளவு காசு கிடைக்கும் சொல்லுங்கள். மற்றவங்கள மாதிரி இதை அறுவடை பண்ணி கொண்டு போய் அந்த சில்லுண்டி கடையிலெல்லாம் கொடுக்கக்கூடாது பாட்டி. நம்மளே இதை அறுவடை பண்ணி நம்மளே விற்றாதான் நமக்கு லாபம் கிடைக்கும். அவளும் போய் அந்த காய் எல்லாத்தையும் பிடுங்கி அந்த கூடைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா. அவங்க தாத்தாட்ட காமிக்கணும்னு ரொம்ப ஆசையோட அதெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு இருந்தா. அடடே, பூசணிக்காய் நல்லா வந்திருக்குதுமா. இவ்வளோ பெரிய பூசணிக்காய் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீ சாதிச்சிட்ட கண்ணு. உன்னால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு நீ காட்டிட்ட. சின்ன பொண்ணாக இருந்தாலும் உன்னோட மூளை பெரியவங்க மூளை மாதிரி யோசிச்சிருக்கு. எங்களுக்கு கூட இந்த ஐடியாலாம் வரலையே. பாட்டி நம்ம இதையும் அறுவடை பண்ணி வச்சிருவோம். தாத்தாட்ட கொண்டு போய் காமிக்கலாம். தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் பாருங்க. இனி நம்ம கஷ்டம் எல்லாம் காணாம போயிடும். தாத்தா தாத்தா கொஞ்சம் வெளியே வாங்க தாத்தா. அந்த பொண்ணு அந்த காயெல்லாம் பிடுங்கி வீட்டு முன்னாடி வச்சு அவங்க தாத்தா கூப்பிட்டுட்டு இருந்தா. அட, என்ன இது இவ்வளோ காய்கறியா இருக்குது? அதுவும் இவ்வளோ கூடையில நிறையா இருக்கே. யார் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பா? எதுக்கும் அவள்கிட்ட ஒரு தடவை கேட்டு பார்த்துட்டு என்னன்னு முடிவு எடுப்போம். அம்பிகா, அம்பிகா, இந்த காய்கறி கூடையெல்லாம் யாருமாங்க கொண்டு வந்து வச்சது? கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்கள் இங்கே தாங்க இருக்கிறோம். எல்லாமே உங்கள் பேத்தியால தான். இதெல்லாம் எங்கே திரும்ப அறுவடை பண்ணுது? நம்மளோட தோட்டத்தில். எனக்கு கூட இந்த யோசனை எல்லாம் வரலங்க. என்கிட்ட விதைகள் எல்லாம் வாங்கிட்டு போய் அவன் நல்லா நட்டு வச்சு இந்த செடிகளெல்லாம் வளர்த்து அதுலேருந்து அறுவடை பண்ண காய்கறிகள் தான் இதெல்லாம். நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னதுக்கு நல்லா யோசிச்சு இந்த முடிவை அவ எடுத்து இதெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கிறா. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. காய்கறிகள்லாம் வச்சு நம்ம அறுவடை பண்ணி விற்றுக்கலாம். அட, என் பேத்தியா இதெல்லாம் பண்ணது? என் மொத்த கவலையும் ஒரு நிமிஷத்துல தூசாக்கிட்டியம்மா. உன்னை நான் எப்படி பாராட்டுறதுனே தெரில. என் தங்கமே, என் கவலையெல்லாம் தீக்க வந்த கொலசாமி நீதாம்மா. நான் கூட வேலையே இல்லை. எப்படி அந்த மாடை வாங்க போகிறோம்? விற்று தான் வாங்கணும்னு நினச்சேன். தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லிட்டேன்ல. இனி நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். இதில் நீங்கள் அறுவடை பண்ணி இனிமேல் தினமும் காய்கறியை விற்று பொழைச்சிக்கலாம். ஒன்று தாத்தா, இந்த காய்கறிலாம் கொண்டு போய் நீங்கள் சில்லுண்டி கடையிலெல்லாம் கொடுத்து விற்காதீங்க. இதெல்லாம் நீங்களே எடை போட்டு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய லாபம் நிற்கும். சரியா தாத்தா? ஐயோ, என் தங்கமே, எவ்வளோ அறிவாக பேசுகிற. உனக்கு இப்பயே எப்படிம்மா இந்த லாபம் நஷ்டம்லாம் தெரியுது? இவ்வளவு தெளிவாக பேசுது பாரு என் செல்லம். என் தங்கம் வச்ச தோட்டத்தை எனக்கு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. நான் போய் முதல்ல அதை பார்த்துட்டு வரேன். அவங்க தாத்தாவும் போய் அந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அட அட, எவ்வளவு செடி கொடிகள்லாம் வச்சிருக்கிறம்மா நீ. உன்னோட மூளையே மூளை தான். எனக்கு கூட இந்த சிந்தனையெல்லாம் வரல.
எவ்வளோ அழகழகா காய் காய்ச்சிருக்கு. இங்கிட்டு வெண்டைக்காய், அங்கிட்டு தக்காளி, அங்கிட்டு கத்திரிக்காய். இதெல்லாம் எப்படிமா உன்னால முடிஞ்சிச்சு? ரொம்ப நன்றி கண்ணு. தாத்தா இது மட்டும் இல்லை, அந்த சைடு பூசணி கொடியும் வச்சிருக்கிறேன். பூசணிக்காய்லாம் சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? அதையும் வேணா ஒரு தடவை போய் பாருங்க. இப்படி அவங்க வாழ்க்கை சோகமாக போனதை அவ சந்தோஷமாக மாற்றிட்டா. நம்ம எப்பவுமே இருக்கிறத வச்சு எப்படி முன்னேறணும் தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு சோகமாக இருக்கேன்னு அதே இடத்துல உட்காந்துருந்தா நாம் அதே இடத்துல தான் இருக்கணும். என்றைக்குமே அந்த சோகத்தை மறந்துட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையும் அழகாக இருக்கும்.